நம்ம வீட்டில் ஒரு எலுமிச்சை பழம்னு நினச்சி ஒரு மரத்தை நட்டு வச்சோங்க. அதுவும் நல்லா பெருசாக வளர்ந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு. பார்த்தா பழம் ஆரஞ்சு கலரில் இருக்குது. இது என்னப்பா, நமக்கு எலுமிச்சை பழம்னா என்ன கலரில் இருக்கும்? மஞ்சள் கலர் தானே இருக்கும். இது ஆரஞ்சு கலரில் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியுதான்னு தெரியல, ஏன்னா வெயிலும் அடிக்கல, மழை காலங்கிறனால மழை பெஞ்சிட்டே இருக்குது. அப்பப்போ உங்களுக்கு வீடியோவில் ஆரஞ்சு கலரில் தெரியுதான்னு தெரியல. நான் இப்போ பறித்து காட்டுறேன் பாருங்கள். ஆரஞ்சு கலரில் அப்படியே இருக்குங்க. இது ஆரஞ்சு மரமா இல்லைன்னா சாத்துக்குடியான்னு தெரியலங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள், நல்லா ஆரஞ்சு கலரில் தெரியுதுல. ஆனால் காய் நிறைய போட்டிருக்குங்க. மரம் ஃபுல்லாக காயாக தான் இருக்கிற மாதிரியே இருக்குது. தெரியுது அவங்களுக்கு வீடியோவில்? மரம் ஃபுல்லாக அப்படி பச்சை பச்சைன்னு காயாக தான் இருக்குது. இந்த மரத்துலேயும் ஒரு குருவி கூடு வச்சுருக்குங்க, பார்த்தீங்களா? பட் என்ன குருவி என்னன்னு எனக்கு தெரியல கரெக்டாக. ஆனால் கூடு இருந்துச்சு மரத்தில். அப்பப்போ ஒரு குருவி வேறு வந்து போகும், ஆனால் குருவி பேரும் எனக்கு தெரியல. மரமும் பெருசாகிட்டே போகுது, ஆனால் அந்த மரத்தோட பேர் தான் என்னன்னு எங்களுக்கு தெரியல. மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, இது மரம் பேர் என்னன்னு. போதுமான அளவு சத்து கிடைக்காதனால தான் இப்படி சின்னதாக காய்க்குதான்னு தெரில. இதை உரிச்சு பார்த்தாலும் நம்ம ஆரஞ்சு தோல் எப்படி இருக்கும், அந்த தோல் அதே மாதிரி அப்படியே இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா அந்த ஆரஞ்சு சோளம் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தாங்க, அப்படியே தாங்க இருக்குது. கீழே பார்த்தா பழம் பிஞ்சு எல்லாம் சின்னதுலேயே விழுந்து கிடக்கு. நம்மளை மாதிரி நியூ யூடியூபர்ஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அப்படின்னா தான் அவங்களும் முன்னாடி வர முடியும்.